96 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கலைஞர் என்ன சொன்னார்? ரஜினிகாந்துக்கு இந்த வெற்றிக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமா சொன்னார். மிக தெளிவாக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சொன்ன வார்த்தை, மாற்றத்தை விரும்பிய மக்களின் உணர்வுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வலு சேர்த்திருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மக்களின் மனதில் இருந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியது. இந்த வெற்றி அவருடைய அந்த கருத்தால் மட்டுமே சாத்தியமானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. தேர்தல் முடிந்தவுடன் கலைஞர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் தலைமைச் செயலகத்துக்கு வந்து கலைஞரை சந்தித்து நன்றி சொன்னார். கலைஞர் கீழே வரைக்கும் இறங்கி வந்து கார் வரைக்கும் வந்து அவருக்கு வழி அனுப்பினார். ஒன்று, அதனால அப்படி அவருக்கு டிஸ்ஒன் பண்ணல. நீங்க நான் விஜய் மீது எனக்கு விமர்சனம் இருக்கு, பட் நீங்க கேட்ட ஒரு கேள்வி நான் வந்து டிஃபர் ஆகிறேன். நீங்க சொன்னீங்க விஜய் வந்து துணிச்சலாக எதிர்கொண்ட ஏதாவது ஒரு சம்பவமாக இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. ஏன் எல்லாருக்கும் மறந்துச்சு எனக்கு தெரியல. தலைவாப்பற பிரச்சனையின் போது ஒரு கொடநாட்டில் போய் ஜெயலலிதா எப்படி மிரட்டினார்? கை கட்டி மிரட்டினாரா இல்லையா? சார் மிரட்டல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். அவருடைய ஸ்டைல் அது. கை கட்டி ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன செஞ்சாரு? ஜெயலலிதாவே பயந்தாங்களா இல்லையா? அப்படி வந்து அவரு பல இடங்கள் நான் என்ன சொல்றேன், அவர் மோடிக்கு பயப்படலாம் ஆந்திர ஓட விட்டு இருக்காரு. அது இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணே ஒண்ணு, ஜெயலலிதா அம்மாவிற்கு தலைவாப்பற பிரச்சனை பொழுது விஜய் பயந்தாரா இல்லையா? ஒன்று. இப்ப டாக்டர் கலைஞர் அவர்கள் 96 தேர்தலுக்கு பிறகு ரஜினிகாந்த் அழைத்து இங்க தலைமைச் செயலகத்துக்கு அவர் போய் பார்க்கறாரு, நன்றி சொன்னாரு. அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நட்பு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அணில் மாதிரி உதவுனீங்கல்ல ஜெயலலிதா அம்மா வெற்றிக்கு பிறகு, அவங்க உங்களுக்கு எங்கேயாவது கிரெடிட் கொடுத்தாங்களா? நீங்களா தான் சொல்லிக்கிட்டீங்க நாங்க அணில் மாதிரி உதவணும்னு. அவங்க உங்களுக்கு எங்க கிரெடிட் கொடுத்தாங்க? உங்க வெற்றி எங்க அங்கீகரிச்சாங்க? ரெண்டு, ரொம்ப சின்ன குழந்தை கூட தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். ஒரு தரம் மிரட்டணும்னா ஆளுங்கட்சியால எளிதில் மிரட்ட முடியுமா, எதிர்க்கட்சியால எளிதில் மிரட்ட முடியுமா? 10 வருஷம் ஆட்சி கட்சியாக இல்லாத திமுக எப்ப இவர் தேர்தல் வரக்கு முன்னாடி 2021 தேர்தல் வருகின்ற பொழுது திமுக ஆட்சி கட்சி, அதிமுக ஆட்சி கட்சியா? இங்க அஇஅதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி கட்சி. ஒன்றியத்துல திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் மோடி, பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர். அப்ப மோடி அமித்ஷாவை தாண்டி இங்க அதிமுக ஆட்சி இருக்குது, அதை தாண்டி 10 வருஷம் ஆட்சியிலே இல்லாத ஒரு எதிர்க்கட்சி மிரட்டிட முடியுமா? இது குழந்தைக்கு கூட இந்த லாஜிக் இருக்குல்ல. அப்ப ஏன் ஆதவர்ஜன் அப்படி சொன்னா தெரியுமா சார்? அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆதவர்ஜன் சொன்னுடைய நோக்கம் என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் தன் பக்கம் வருவார்கள் நினைச்சார். அவர் சொன்னதுடைய நோக்கத்தை நான் சொல்றேன். திமுகவால தாங்க உங்க தலைவர் அரசியல் வராம போயிட்டாரு அப்படின்னு கன்வே பண்ண விரும்பினார். ரஜினி ரசிகருடைய கோபம் திமுகவிற்கு எதிராக திரும்பும் என்று எதிர்பார்த்தார். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிறகு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரத்து செய்யப்பட்ட பிறகு ஆதவர்ஜனுடைய டீம்ல இருந்து என்ன மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் பேர்ல ஃபேக் ஐடிஸ்ல ரஜினி ரசிகர்கள் ஆதவர்ஜன் சொன்னது சரிதான். இப்ப அவர் சொன்னார் பாருங்க, 2 தலைமுறை ரசிகர்களுடைய இதை வீணாக்கிட்டாங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸோட அது வருது. எங்க தலைவர் அரசியல் வந்திருப்பாரு, திமுகவால தான் வராம போயிட்டாரு என்று ரஜினி ரசிகர்கள் பேர்ல ஃபேக் ஐடிஸ்ல இன்னைக்கு சோசியல் மீடியால மத்தியானத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொல்ல வந்தது ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக, திமுகவை எதிரியாக நிறுத்தி பண்ணணும்னு நினைச்சாரு. சரி, நமக்கு தான் அது வராத, நமக்கு கரெக்டா கன்வே பண்ண தெரியாத. அப்ப அதை பண்ணது நமக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிருக்கணும், பண்ணிட்டாரு. இப்ப சிக்கிட்டாரு. இப்ப ரஜினி ரசிகர்கள் என்ன கேக்குறாங்க, எங்க தலைவர் கோலையா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேக் ஃபயர் ஆகி நிக்குது. இவ்வளவுதான். இதுல வந்து சிம்பிள். இப்ப வரைக்கும் கொஞ்சம் முக்கியமானது. இப்ப அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆபத்தான சக்தி விஜய். சொன்னது யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பாப்போம். இவர் இவ்வளவு நேரம் சட்டி கொடுத்த மணி பத்திரிகையாளர் மணி தான் சொன்னாரு, அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆபத்தான சக்தி விஜய் சொன்னார்.